கடைசியில் பரசுராமர் போரிலிருந்து விலகிச் சென்றுவிட்டார். இதிலும் தோல்வியடைந்த அம்பை சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்தாள். அம்பையின் தவத்தை மெச்சி சிவபெருமான் அம்பையின் முன் தோன்றினார். அம்பை சிவபெருமானிடம் தன் துன்பங்களைக் கூறினாள். சிவபெருமான், பெண்ணே, இப்பிறவியில் உனது கோரிக்கைகள் நிறைவேறாது. அடுத்த பிறவியில் உன்னை காரணமாகக் கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என்று கூறிவிட்டு மறைந்தார். இப்பிறவியில் ஈடேறாத செயல்கள் மறுபிறவியில் நிறைவேறும் என்பதற்காக அம்பை தீயில் விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். மறுபிறவியில் அம்பை திருபதனின் மகளாக பிறந்தாள். அவளுக்கு சிகண்டி என்று பெயர் சூட்டினர். பல வருடங்கள் கழிந்தது. ஒருமுறை அரண்மனையில் பாதுகாப்பாக வைத்திருந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டாள். இதை பார்த்த துருபதன் பீஷ்மருக்கு பயந்து தனது மகள் சிகண்டியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். அதன் பிறகு சிகண்டி தவ வாழ்க்கையை மேற்கொண்டாள். ஒருமுறை இஷிகர் எனும் முனிவருக்கு சிகண்டி பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்போது முனிவர் சிகண்டியிடம், கங்கை ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் விபஜனம் எனும் விழா நடைபெறும். அவ்விழாவிற்கு வரும் தும்புரு எனும் முனிவருக்கு பணிவிடை செய். அதன் மூலம் உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்றார். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.